ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. கடவுளின் தரிசனத்தில் இந்த விஷன் ஆஃப் காட் புத்தகம் பாகம் 1. நம் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் சிந்தனைகளை ஆடியோ மூலம் பிரதி குருவாரம் கேட்டு மகிழ்வோம். இந்த நூலில் உள்ள கோமாதா என்ற தலைப்பு இன்றைய வாசிப்பில் வழங்கும் பகுதியாகும். இதை செவிமடுத்து நம் மனதை எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருத்த முயற்சி செய்வோம். கோமாதா. கூமர்வாடியில் ஒரு பெரிய வீட்டில் அவர்கள் தங்கினர். சாதுக்களை பார்க்க அந்த கிராமத்து மக்கள் பெருந்திரளாக வந்து கூடினர். அவர்கள் வருகை மக்களுக்கு பெரும் ஆனந்தம் தந்தது. அவர்கள் சாதுக்களை மிகவும் அன்புடன் உபசரித்தனர். குறிப்பாக ஒரு பள்ளி வாத்தியார் அவர்களுக்கு பால் முதலியன தந்து மற்ற உதவிகளும் செய்தார். குளிரை போக்க ஒரு நெருப்பும் அவர்கள் இருப்பிடத்தில் அமைத்து தந்தார். இரவு முழுவதும் தடிமனான உலர்ந்த சுள்ளிகள் எரிக்கப்பட்டன. குளிர் கடுமையாக இருந்தது. பாலை தவிர வேக வைத்த கண்டமூல் கிழங்குகளும் அந்த நண்பர் இவர்களுக்கு தந்தார். இந்த கிழங்குகள் உண்பதற்கு மிகவும் சுவையாக இருந்தன. காத்ராவிலிருந்து லோண்டா ரயில் நிலையத்திற்கு செல்லும் நெடிய காட்டுப்பாதை 70 மைல் நீளம் கொண்டது. தண்டகாரண்யா என்ற பெயரை கொண்டது என்று அவர் தெரிவித்தார். ஸ்ரீ ராமச்சந்திரர் இலங்கைக்கு செல்கையில் இதன் வழியே சென்றிருந்தான். அந்த இடம் ஒரு தபோபூமி. கார்வாரை தாண்டி செல்கையில் அவர்கள் தரிசித்த சாது சச்சிதானந்தர் அவர்களுடைய கிராமத்தின் அருகே இருந்த காடுகளில்தான் ஞான அனுபூதி எய்தியிருந்தார். அந்த சாது திரட்டிய நிதியை கொண்டு கிராமத்தின் பின்புறம் ஒரு சிறிய ஆசிரமம் கட்டப்பட்டு வந்தது. ஆசிரிய நண்பர் அவர்களை மறுநாள் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று உறுதியாக கூறினார். காலையில் முதல் நாள் கூறியபடி பள்ளி ஆசிரியர் கிராமத்திலிருந்து சிறிது தொலைவிலேயே இருந்த அந்த ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். ஆசிரமம் கட்டிட நிலையில் இருந்தது. அதன் அருகே ஓடிய நீர்நிலையில் அவர்கள் குளித்தனர். பள்ளி ஆசிரியரின் வீட்டில் இரவு உணவை முடித்துக்கொண்டு அவர்கள் தர்மசாலாவுக்கு திரும்பினர். அந்த நண்பர் ராம்சரன்தாஸுக்கு சிறிது பணமும் கொடுத்தார். அதை அவன் பெற்றுக்கொண்டான். கிராமத்தின் நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்கள் மீது தூய எளிய அன்பை சொரிந்தனர். மறுநாள் அவர்கள் அங்கிருந்து புறப்பட முடிவு செய்தனர். கூமர்வாடியிலிருந்து 15 மைல் தொலைவில் சுபா என்று ஒரு கிராமம் இருந்தது. அவர்கள் அடுத்து தங்க வேண்டிய இடம் சுபா என்று தீர்மானிக்கப்பட்டது. பள்ளி ஆசிரியர் முன்கூட்டியே ஒரு நண்பரை சுபாவுக்கு அனுப்பி அங்கு வசித்தோருக்கு இவர்கள் வருகை பற்றி தகவல் கொடுத்தார். மாலை 5 மணி அளவில் அவர்கள் சுபா போய் சேர்ந்தனர். அவர்கள் கிராமத்தின் புறத்தே நூற்றுக்கணக்கான மக்களை சந்தித்தனர். சாதுக்களை வரவேற்க அவர்கள் காத்திருந்தனர். அவர்கள் உடனே சுபா ஆற்றின் கரையிலிருந்த மாருதி கோயிலுக்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அக்கோயிலின் முன்புறமாக அவர்களுக்கு தங்குமிடம் அமைத்து தரப்பட்டது. எரிபொருளை எரித்து அவர்கள் அறையை வெப்பமாக வைத்திருக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தம்மை காண வந்தவர்களுக்காக ராமதாசன் இரவும் பகலும் விழித்து கொண்டே அமர்ந்திருக்க வேண்டியதாயிற்று. ஆகையால் அவன் பாலை மட்டும் உணவாக வைத்து கொண்டான். மறுநாள் சிவராத்திரி. ஆற்றின் நடுவே ஒரு உயர்ந்த மேடையில் சிவபெருமானின் விக்கிரகம் ஒன்று இருந்தது. அதை படகு மூலமே சென்று அடைய முடியும். கிராம தலையாரி அல்லது பட்டேல் சாதுக்களின் தேவைகளை கவனித்து கொண்டார். அவர்கள் ஆற்றில் இருந்த சிவ விக்கிரகத்தை தரிசிக்கவும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திரன் கோயிலுக்கும் இவர்களை அழைத்துச் சென்றார். மாருதி கோயிலில் தங்கள் இருக்கைக்கு அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தவாறு நூற்றுக்கணக்கான மக்கள் காணிக்கைகளுடன் காத்திருந்தனர். அதன்பின் பார்வையாளர்கள் வருகை அதிகரித்தது. சாதுக்களின் தரிசனத்திற்காகவும் சிவராத்திரி கொண்டாடவும் அருகிலிருந்த குக்கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சுபாவில் வந்து குழுமியிருந்தனர். இரவு முழுவதும் மேலும் வந்து கொண்டே இருந்தனர். ராமதாசன் மறுநாள் புறப்படலாம் என்ற தன் எண்ணத்தை தெரிவித்தபோது கருணை உள்ளம் கொண்ட பட்டேல் மேலும் ஒரு நாள் தங்கி செல்லுமாறு அவனை கேட்டுக்கொள்ள ராமதாசனும் இணங்கினான். அவர்கள் அங்கு தங்கியிருந்த கடைசி நாளன்று ஒரு வயோதிக மாது தன் கணவருடன் நொண்டிக்கொண்டே நடந்தவாறு ஒரு கோப்பையில் புத்தம் புதிய பால் கொண்டு வந்தாள்.
அது காலை நேரம். அந்த தம்பதியினர் ராமதாசன் அருகே அமர்ந்து அவனை பாலை பருகச் செய்தனர். ஒரு கண்காணிப்பாளரின் குமாஸ்தாவாக இருந்த கணவர் அந்த பால் பற்றிய கதையை விவரிக்கலானார். அவர் கூறினார், மகாராஜ், 1 வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் எங்கள் வீட்டு வாயிலுக்கருகே எலும்பும் தோலுமாக ஒரு பசு இருந்ததை கண்டோம். பசு பிணியில் மிகவும் மெலிந்து பலவீனமாக இருந்த அந்த பசுவினால் நடக்கக்கூட முடியவில்லை. மிகவும் முயற்சி செய்தே அது இழுத்து இழுத்து நடந்தது. அதன் பரிதாபமான நிலையை கண்ட என் மனைவி, அதை நாமே பராமரித்து வளர்ப்போம் என்று கூறவே நானும் ஒப்புக்கொண்டேன். அந்த பசுவை யாரோ அனாதையாக விரட்டிவிட்டிருந்தனர். என் மனைவி அதை உள்ளே அழைத்து வந்து என் படுக்கை அறையில் அதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தாள். அதை அவள் மிக்க அன்புடன் கவனித்து உணவளித்தாள். நாளுக்கு நாள் அந்த பசு மேலும் மென்மேலும் வலிமையாக வளர்ந்தது. அதை நாங்கள் எங்களுடன் சேர்ந்த ஒரு குடும்ப அங்கத்தினர் என்றே கருதினோம். அது எங்கள் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக நடமாடலாம். அதற்கு கிருஷ்ணாபாய் என்று பெயர் சூட்டினோம். எங்கள் வீட்டில் அது தங்குமிடம் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டது. அப்போது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம். மகாராஜ், நாங்கள் ஏழைகள். ஆனால் ஏழையாக இருந்து நேர்மையாக வாழ்பவர்கள் இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிவோம். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் வீட்டினுள்ளே ஒரு பசுவை தங்கச் செய்திருக்கிறோம் என்ற விஷயம் வீட்டு சொந்தக்காரருக்கு தெரிய வந்தது. அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பசுவை ஒரு தனி கொட்டிலில் வைக்க வேண்டும் என்றும், இல்லையேல் நாங்கள் வீட்டை காலி செய்துவிட வேண்டும் என்றும் சொன்னார். என் மனைவி இது பற்றி மிகவும் வருந்தினாள். ஆனால் பசுவை விட்டு பிரிய அவள் தயாராகவில்லை. அதற்கு தனி கொட்டில் வைப்பது என்ற எண்ணத்தை கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் என்னிடம் வேறு வீடு பார்க்கும்படி வேண்டிக் கொண்டாள். கருணை மிகு இறைநிலை எங்களுக்கு வேறு வீடு பெற்று தந்தது. இந்த வீட்டின் சொந்தக்காரர் நாங்கள் பசுவையும் எங்களுடன் வைத்திருப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்த புதிய வீட்டில் நாங்கள் 6 மாதங்களாக வசித்து வருகிறோம். இதற்கிடையில் அந்த பசு எங்கள் சேவைக்கு பரிசளிப்பது போல் ஒரு பெண் கன்றுக்குட்டியை நேற்று பிரசவித்தது. உங்களுக்கு கொடுக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள பால் இதன் முதல் கறவை. நாங்கள் இதை இறைவனுக்கு அளித்திருப்பதாகவே நினைக்கிறோம். என்ன ஒரு பொக்கிஷம் போன்ற அன்பும் பக்தியும் இவர்களுக்கு! முற்று பெற்றது. இக்கருத்துக்களை நாம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளை வேண்டி இந்த சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.